வெற்றிவேல் முருகனுக்கு கரோர எல்லாம் வல்ல பழனிவரையும் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீஞான தண்டாபன் சிவம் கரோர குருநாதர் அருணா பெருமான் திருவிழே சரம் சரம் குருடுமல் எம்பரது பெருமாள் கரோர எம்பெருமான் கரை முழுதுமற்ற குருநாதர் ஸ்ரீ அருணா சுவாமி திருவேந்தல் திருப்பன்ற மகா மந்திரத்தில் கௌமாரி தத்து வரிசைப்படி பாடல் 413 கருடன் இசைவர் எனத்துவகும் குருடிமலை தளத்து திருப்புகளுக்கான பாராயணத்தையும் பொருள்வகத்தையும் பழனியாண்டவன் குருடிமலை அமர் பெருமாளின் திருவுடன் சமர்ப்பிப்போம். முருகாஜனம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர அரோகர. இந்த பாடல் குருடிமலை என்ற தளத்தில் பாடப்பெற்ற பாடல். இது கோயம்புத்தூருக்கு அடுத்த துடிலூர் புகைவண்டி நிலையத்திற்கு அண்மையில் உள்ள ஒரு அற்புதமான தளம். உலகோரை பாடுதல் ஒழிய பாடப்பெற்ற பாடல். முருகா, திருடி நெருடி கவிபாடும் புலவர்கள் பால் சாராது உன்னையே சார அருள்வா என்று வேண்டிக் கொள்கிற பாடல். தனன தனதன தனன தனதன தனன தனதன தனதான என்ற சந்தக்குறிப்புடைய பாடல். கருடன் இசைவரு கரிய புயல் என கமலமணி என உலகோரை கதறி அவர் பெயர் செருகி மனமது கருதி முதுமொழிகளை நாடி திருடி ஒரு படி நெருடி அறிவு இல்லர் செவியில் நுழைவன கவிபாடி திரியும் அவர் சில புலவர் மொழிவது சிறிதும் உணர்வகை அறியேனே வருடை இனம் அது முருடுபடும் அகில் மரமும் மருதமும் அடிசாய மதுரம் என நதி பெருகி இரு கரை வடிய வகை வகை குதிபாயும் குடிமலை உரை முருக குலவட குவடு தவிடு எழ மயிலேறும் குமர குருபர திமிர தினகர குறைவையில் இமையவர் பெருமாளே. கருடன் மிசைவரு கரிய புயல் என கமலமணி என உலகோரை. புயல்னா மேகம், புயல் நிற திருமால். இவை கைமாறு கருதாது அடித்தற்கும் பதுமநிதி அதாவது சிந்தாமணி போன்று வேண்டியதை கொடுப்பதற்கும் ஓமை. அதனால தான் அதை இங்கே சொல்கிறேன். இந்த பாடலில் முதல் வரியில் கருடன் மீது வருகின்ற கருமேகம் போன்ற திருமால் நீ என்றும் தாமரை அதாவது பதுமநிதி மணி சிந்தாமணி நீ என்றும் உலகத்தவரை கருதி அவர் பெயர் செருகி மனமது கருதி முதுமொழிகளை நாடி. முதுமொழிங்கிறார். அது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது பழைய மொழியை திருடி நெருடி கவிபாடினார். திருப்புகழே படிச்சிருக்கோம். அதே தான் இங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தவரை கூச்சலிட்டு பாடி எப்படி நீ தான் திருமால் பதுமநிதி சிந்தாமணிலாம் ஒரு கறக்க முடியாத கஞ்சன்கிட்ட போய் அவனை போய் கூச்சலிட்டு பாடி பாடலில் பாடப்படுவனுடைய பெயரை வைத்து அழைத்து மனதில் மிக்க கருத்தாளத்தோடு பழைய செஞ்சொற்களை தேடியும் முதுமொழிகளை நாடி திருடி ஒருபடி நெருடி அறிவியலர் செவியில் நுழைவன கவிபாடி திரியும் அவர் சில புலவர் முடிவது சிறிதும் உணர்வகை அறியேனேங்கிறார். பழைய செஞ்சொற்களை தேடியும் திருடியும் ஒருபடி அளவுக்கு திரித்து அந்த பாடலில் அமைத்தும் அறிவில்லாதவருடைய செவியில் நுழையும் படியாக அந்த பாடல்களை பாடி திரிகின்றவர்களாகிய சில புலவர்கள் கூறுவது கூறும் நெறியை சற்றேனும் உணரும்படியான வழியை அறிந்து இலேன் நான் அப்படிங்கிறது. நம்ம பழனி திருவாரூர் வண்ணச்சரம் தண்டபாணி சுவாமி இதே தான் சொல்கிறார். அருளாளராக இதே தான் சொல்கிறாங்க. அதாவது நரர்களை பாடுவதை அவர்கள் யாருமே விரும்பலை. இறைவனைத்தான் பாடணும். இறைவன் கொடுத்த மொழி, இறைவன் கொடுத்த வன்மை, இறைவன் கொடுத்த வாக்கு எல்லாமே இறைவனுக்கு தான் அர்ப்பணிக்கணும். அதை தான் வற்புறுத்துறாங்க, அதை தான் அறிவுறுத்துறாங்க. இந்த பாடலே அதே தான் பார்க்கணும். இதை முதல் பதிவு சொல்லிட்டு ரெண்டாவது பதிவு போகிறார். வருட இனம் அது முருடுபடும் அகில் மரமும் மருதமும் அடிசாய மகரம் என நதி பெருகி இருகரை வடிய வகை வகை குதிபாயும் குருடிமலை உரை முருகா. எம்பெருமானுடைய பரகிரமம் சொல்கிறார். என்ன, மலையாட்டின் கூட்டமும் கரடு முருட உள்ள அகில் மரமும் மருத மரமும் அடிபேர்ந்து சாயும்படி மதுரம் என்னும் 6 பெருகி 2 கரைகளும் வழிய பல வகைகளாக குதித்து பாய்கின்ற குருடிமலையில் விட்டிருக்கும் முருகனை குலவட குவடு தவிடு எழ மயிலேறும் குமர குருபர திமிர தினகர குரவியில் இமையவர் பெருமாளே. சிறந்த வடமலை அதாவது கிரௌஞ்சம் தவிடு பொடியாக தூள் எழ மயிலில் ஏறும் குமரனே குருபரனை இருட்டுக்கு அஞ்ஞான இருளுக்கு தினகர ஞான சூரியனே குறைவில்லாத தேவர் பெருமாளே உணர்வகை அறியேனேங்கிறார். இப்போ இந்த பாடலில் வருடை அப்படிங்கிறார். வருடைனா மலையாடு. மருதம் எனும் இந்த இடத்துல ஒரு பாடபேதம் இருக்குது. என்னென்னா, மதுரம் எனும் நதி பெருகி அப்படின்னு இருக்குல்ல 6வது அடி, அந்த இடத்துக்கு மருதம் எனும் நதி, மதுரம் எனும் நதிக்கு பதிலாக மருதம் எனும் நதின்னு ஒரு பாடபேதம் இருக்குது. அதையும் நாம் உணர்ந்து கொள்ளணும். இப்போ இந்த பாடலில் என்ன கேட்குறாருன்னா, உணர்வகை அறியேனே என்று வேண்டிக் கொள்கிற பாடல். இப்போ கருடன் இசைவரு கரிய புயல். கருடன் காசிபருக்கும் விடதைக்கும் பிறந்தவன், பறவை அரசன், திருமாலுக்கு வாகனமும் கொடியுமாக இருப்பவர். கருடன் மீது வந்து அடியாருக்கு அருள் புரியும் நீலமேக வண்ணர் திருமால். இத்தகைய திருமால் தான் நீன்னு புலவர் மனிதர்களை புகழ்ந்து பாடுறதை கண்டிக்கிறார். கமலமணியன் திருமாவளர் நிறுத்தலை. கமலம்னா பதுமநிதி, தாமரை வடிவில் இருக்கும் ஒரு நிதி. இது வேண்டுவாருக்கு வேண்டிய அளவு நிதி சொரியும். உலகோரை கதறி உலகில் உள்ள தனவந்தரிடம் போய் அவர்களை புகழ்ந்து சத்தம் போட்டு பாடுவாங்க. அவர் பெயர் செருகி. பழைய பாடல்களில்
இவர் பேரை செருகி பாடு வைப்பாங்க. முதுமொழிகளை நாடி திருடி ஒருபடி நெருடி பழைய நூல்களை முன்னோர்கள் பாடிய பாடல்கள் உள்ள இனிய அரிய சொற்களை திருடி நிரம்ப தாங்கள் பாடும் பாடல்கள் நுழைத்தும் பாடுவாங்க. சில புலவர் மொழிவது சிறிதும் உணர்வகை அறியன். இத்தகைய சில புலவர்கள் செயலை ஒருபோதும் அடியேன் மேற்கொள்ள மாட்டேன் சுவாமிகள் முருகன் திறம்பட முடிகிறார், உறுதி பாடுறார். மதுரை என நதி, மதுரம் என்ற ஆற்றில் வெள்ளம் பெருகி இரு கரைகளிலையும் மோதி மலையாடுகள், அகில் மரங்கள், மருத மரங்கள் முதலின வேரோடு சாயும்படி குதித்து கொண்டு வரும் வளம் பொருந்தியது குருடிமலை. அந்த வளம் பொருந்திய பகுதியில் அமைந்திருக்க குருடிமலை, இது கோவைக்கு அடுத்த துடியூர் புகை வண்டி நிலத்துக்கு அருகில் இருக்க ஒரு இடம், தலம். அங்கு எம்பெருமான் அமர்ந்து அருள் பாலிக்கிறான். அதை சொல்லிட்டு, குருடிமலை வாழும் குமரா, திருடி நெருடி கவிபாடும் புலவர்களின் நெறியில் என் மனம் செல்லாது, அதற்கு உன் அருளை யாசிக்கிறேன் என்று எம்பெருமான் திருப்பாத்தில் சமர்ப்பிக்கின்ற பாடலை அவன் திருவடியில் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாகவும், குருடிமலை அவர் பெருமாளின் திருவருளுக்கு பாத்திரமாகவும் அவன் திருவடியில் சமர்ப்பிப்போம். பழனாபுரி பெருமானின் திருப்பாதம் சமர்ப்பித்து அவன் அருளுக்கும் பாத்திரமாகவும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. குருநாதர் அருணா பெருமான் திருடரே சரம் முருகாச்சலம்.